ஹலோ நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. இன்னைக்கு டேட்டு டிசம்பர் 1, 2025. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஃபன்னா கலகலன்னு பேசலாம். எக்ஸாக்ட்லி சிபி. நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆமா நிலா, மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி கியூரேட் பண்றாங்க. டிபிக்கலி மற்றவங்களை விட 5 மடங்கு கண்டென்ட் கம்மியா இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. சீரியஸ்லி, இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியல்ஸுடன் படிச்ச ஆஸ்பிரண்ட்ஸ் 29 அட்டம்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். ஓகே, முதல் நியூஸ் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பத்தி. அவரு ஹரியானால இருக்கிற குருக்ஷேத்ராவுக்கு விசிட் பண்ணிருக்காரு. அங்க மகாபாரதா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல பஞ்சஜன்யா எக்ஸிபிட்டர் இனாகிரேட் பண்ணிருக்காரு. பஞ்சஜன்யனா லார்ட் கிருஷ்ணாவோட புனித சங்க, ரைட்? அதோட நினைவா இந்த எக்ஸிபிட்டை கட்டியிருக்காங்க. அப்பா, அதோட வெயிட் கேட்டா அசந்திடுவீங்க. 5.5 டன்ஸ், ஹைட் பத்ரி 5 மீட்டர்ஸ். பிரம்மாண்டமா இருக்கும்ல? அடேங்கப்பா, 5.5 டன்ஸா? இந்த மகாபாரதா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் கீழே 200 crore செலவுல டெவலப் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்ல சிபி, பிரதமர் அவரோட விசிட்ல 9வது சீக் குருவான ஸ்ரீ குரு தேக் பகதூரோட 350வது ஷஹீதி திவாஸ் கமெமரேட் பண்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லயும் கலந்துக்கிட்டாரு. ஓ வாவ்! அந்த ஈவெண்ட்ல ஹரியானா கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண ஒரு காஃபி டேபிள் புக், ஒரு 350 ரூபி கமெமரேட்டிவ் காயின், அப்புறம் ஒரு 5 ரூபி ஸ்டாம்பும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ குருக்ஷேத்ரா ட்ரிப்ல ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல 3 மாங்காய் அடிச்சிருக்காரு. ஆமா, அடுத்த நியூஸ்க்கு போலாம். இந்தியா போஸ்ட் கர்நாடகால இருக்கிற மணிப்பால்ல ஒரு ஸ்பெஷல் கொமமரேட்டிவ் போஸ்டல் கவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா டாக்டர் ராம்தாஸ் பைய ஆனர் பண்றதுக்காக. டாக்டர் ராம்தாஸ் பை மணிப்பால் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் குரூப், அதாவது MEMGயோட சேர்மன் எமிரிட்டஸ் தானே? கரெக்ட். இந்த ரிலீஸ் செரிமனி டாக்டர் ராம்தாஸ் பையோட ஃபாதர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் மணிப்பாலான டாக்டர் TMA பையோட பர்த் சென்டினரி செலிப்ரேஷனோட ஒரு பகுதியா நடந்திருக்கு. சூப்பர்ப். நெக்ஸ்ட் நியூஸ் மீட்டி பத்தினது. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நியூ டெல்லியில இருக்கிற சைபர் செக்யூரிட்டி இன்னோவேஷன் சேலஞ்ச் CSIC 1.0 லான்ச் பண்ணிருக்காங்க. CSIC 1.0 பேர்லயே இருக்கு. நம்ம நாட்டோட சைபர் ரெசிலியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது தான் கோல். அதாவது நம்ம சைபர் செக்யூரிட்டியை உள்நாட்டிலேயே ரிசர்ச் ட்ரிவன் சொல்யூஷன்ஸ் மூலமா ஸ்ட்ராங் ஆக்குறது. இது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ப்ராஜெக்ட் கீழே வருது. இந்த சேலஞ்சில் மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒருத்தரோட இனிஷியல் ஐடியால இருந்து அதை ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட், அதாவது MVP-யா டெவலப் பண்ற வரைக்கும் கைட் பண்ணுவாங்க. சிபி, இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் MVP-னா என்னன்னு நம்ம லிசனர்ஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன் நிலா. கண்டிப்பா நிலா. MVP-னா ஒரு ப்ராடக்டோட ரொம்ப பேசிக் வெர்ஷன். ஜஸ்ட் கோர் ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சு கஸ்டமர் ஃபீட்பேக் வாங்கி ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக லான்ச் பண்றது. இந்த சேலஞ்ச் 10 கீ டொமைன்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுது. இது மெய்டி, CDAC, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், அப்புறம் DSCI, டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஒரு கொலாபரேஷன். இவங்க தான் நோடல் ஏஜென்சிஸா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆசம். நேஷனல் நியூஸ் முடிஞ்சது. அடுத்து எக்கானமி செக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணலாமா? ஷோர் சிபி. வேர்ல்டு பேங்க் இந்தியால 2 ப்ராஜெக்ட்ஸ்க்காக டோட்டலா 776 மில்லியன், அதாவது ஏகதேசம் 6467 கோடி ரூபாய் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓ, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அது? ஒன்னு பஞ்சாப்ல எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இன்னொன்னு மகாராஷ்டிரால கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சரை அட்வான்ஸ் பண்றதுக்கு. கிரேட். சோ பஞ்சாப் ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ, மகாராஷ்டிரா ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ? பஞ்சாப் அவுட்கம்ஸ் ஆக்சிலரேஷன் இன் ஸ்கூல் எஜுகேஷன் ஆபரேஷன், ஷார்ட்டா பாய்ஸ் ப்ராஜெக்ட்க்கு $286 மில்லியன் லோன். இதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் 19 இயர்ஸ், அதுல 5 இயர்ஸ் கிரேஸ் பீரியடும் உண்டு. ஓகே, அப்போ மகாராஷ்டிரா ப்ராஜெக்ட் ஆன் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் ஃபேஸ் 2க்கு பேலன்ஸ் அமௌண்ட் 490 மில்லியன். இதோட மெச்சூரிட்டி 24 இயர்ஸ் வித் a 6 இயர்ஸ் கிரேஸ் பீரியட். இந்த போக்ராவோட ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு நானாஜி தேஷ்முக் கிருஷி சஞ்சீவினின்னு இன்னொரு பேரும் இருந்துச்சு. பர்ஃபெக்டா சொன்ன சிபி. அப்படியே வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் அஜய் பங்கா அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் DC USAங்கிறதையும் நம்ம லிசனர்ஸ்க்கு ஞாபகப்படுத்திடலாம். ஆல்சோ வேர்ல்டு பேங்க்குக்கு இன்னொரு பேரு இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு சின்ன பிரேக் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கவலையே வேண்டாம். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆமாங்க, அந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே மெமரைஸ் பண்றது இனி ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ உடனே போய் டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுக்காக இதை கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பேக் டு தி நியூஸ். இப்போ ரிப்போர்ட் செக்ஷன் பார்க்கலாம். முதல்ல ஹரீஃப் கிராப் ப்ரொடக்ஷன் பத்தின ரிப்போர்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் 2025-26க்கான ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் கரீஃப் ஃபுட் கிரெயின் அவுட்புட் எவ்வளோன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க? டோட்டலா 173.33 மில்லியன் டன்ஸ் எம்டி. இது போன வருஷத்தை விட 3.87 எம்டி அதிகம். அப்பாடியோ, இந்த நம்பர்ஸ்லாம் எக்ஸாம்ல எப்படி தான் ஞாபகம் வச்சுக்க போறாங்களோ நம்ம பசங்க. அதுக்கு தானே நம்ம ஆப் இருக்கு. சரி, மற்ற கிராப்ஸ் பத்தி சொல்லுங்க. ரைஸ் ப்ரொடக்ஷன் ரெக்கார்டா 124.504 எம்டி. மேஸ் 28.303 எம்டி. சுகர் கேன் ப்ரொடக்ஷன் 475.614 எம்டி. காட்டன் ப்ரொடக்ஷன் 29.215 மில்லியன் பேல்ஸ். ஒரு பேல்னா 170 கிலோகிராம். இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம பிடிஎஃப்ல இருக்கு. ஸோ டோன்ட் வரி கைஸ். அடுத்த ரிப்போர்ட் குளோபல் மீத்தேன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 2025. இது ரிலீஸ் பண்ணது யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், தட் இஸ் UNEP, அண்ட் த கிளைமேட் அண்ட் கிளீன் ஏர் கோலிஷன், தட் இஸ் CCAC. இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன? மீத்தேன் எவெஜஸ் லிஸ்ட்ல இந்தியா 3rd லார்ஜஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இடத்துல சைனா அண்ட் USA. இந்தியா 2020ல 31 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மீத்தேனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது குளோபல் எமிஷன்ஸ்ல 9%. ஓ, இதுல குளோபல் மீத்தேன் பிளெட்ஜ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. 2021ல COP26ல லான்ச் பண்ண இந்த பிளெட்ஜோட எய்ம் 2030க்குள்ள குளோபல் மீத்தேன் எமிஷன்ஸை 2020 லெவல்ல இருந்து அட்லீஸ்ட் 30% ரெடியூஸ் பண்றது. கரெக்ட். இன்னொரு ரிப்போர்ட்டும் UNEPல இருந்து வந்திருக்கு. குளோபல் கூலிங் வாட்ச் ரிப்போர்ட் 2025. இதுபடி 2050க்குள்ள குளோபல் கூலிங் டிமாண்ட் 3 மடங்குக்கு மேல அதிகமாகும்னு சொல்றாங்க. இதனால கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் டபுள் ஆகி 7.2 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடா இருக்கும். பயம் முறுத்துறாங்களே. இதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. சஸ்டெயினபிள் கூலிங் பாத்வே அப்படின்னு ஒரு வழியை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணா 2050ல வரக்கூடிய எமிஷன்ஸை 64% வரைக்கும் குறைக்கலாமா? தட்ஸ் a relief. சரி, அடுத்தது டிஃபென்ஸ் நியூஸ். DRDO, பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கூட ஒரு TOT அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. TOTனா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், ரைட்? என்ன டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? டிரைவர் நைட் சைட் சிஸ்டமை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டெக்னாலஜி. இந்த DNS சிஸ்டமை இந்தியன் ஆர்மியோட T-90 டேங்க்ஸை அப்கிரேட் பண்றதுக்கு சப்ளை பண்ணுவாங்க. சூப்பர். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட், தட் இஸ் ACC, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு 7 புதிய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், தட் இஸ் EDஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டென்யூர் 3 years. யார் யாருன்னு லிஸ்ட் சொல்லுங்க சிபி. அமித் குமார் ஸ்ரீவாஸ்தவா, PNB. ER ரத்தன் குமார், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அம்ரேஷ் பிரசாத், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. பிரமோத் குமார் த்விவேதி, பேங்க் ஆஃப் இந்தியா. சுனில் குமார் சக், கனரா பேங்க். மினி TM, இந்தியன் பேங்க். பிரபாத் கிரண், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. அபிகோடா. செம்ம ஸ்பீடு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட், ஜஸ்டிஸ் விக்ரம் நாத், நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதாவது நால்சாவோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவர் ஜஸ்டிஸ் சூர்யாகாந்த சக்சீட் பண்றாரு. நால்சானா தகுதி உள்ளவங்களுக்கு ஃப்ரீ லீகல் சர்வீஸ் வழங்குற ஒரு அமைப்பு. வெரி இம்பார்ட்டன்ட் போஸ்ட். ஆமா. இப்போ அவார்ட் செக்ஷனுக்கு போலாம். யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் நேஷனல் கோபால் ரத்னா அவார்ட்ஸ் 2025 கொடுத்திருக்காரு. யார் யார் வாங்கியிருக்காங்க? பெஸ்ட் டெய்ரி ஃபார்மர் கேட்டகரியில மகாராஷ்டிராவை சேர்ந்த அரவிந்த் யஷ்வந்த் பாட்டீலுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். பெஸ்ட் டெய்ரி கோஆபரேட்டிவ் கேட்டகரியில கேரளாவை சேர்ந்த மீனான்கடி க்ஷீரோல்பதாக்கா சஹகரணா சங்கம் லிமிடெட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் டெக்னீஷியன் கேட்டகரியில யாருக்கு?
ஒடிசாவை சேர்ந்த திலீப் குமார் பிரதானுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த அவார்ட்ஸ்லாம் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு கேஷ் அவார்ட் ₹5 lakh. நைஸ். அடுத்த அவார்ட் 53rd இன்டர்நேஷனல் எம்மி அவார்ட்ஸ். இது யுஎஸ்ல நியூயார்க் சிட்டில நடந்திருக்கு. இந்தியால இருந்து ஏதேனும் நாமினேஷன் இருந்துச்சா? இருந்துச்சே. அமர் சிங் சம்கிலா படத்துக்கு பெஸ்ட் டிவி மூவி மினி சீரிஸ் கேட்டகரியிலையும் அதோட லீட் ஆக்டர் தில்ஜித் சிங்குக்கு பெஸ்ட் ஆக்டர் கேட்டகரியிலையும் நாமினேஷன்ஸ் கிடைச்சது. கிரேட். முக்கியமான வின்னர்ஸ் யார் யாரு? பெஸ்ட் டிராமா சீரீஸ் ரைவல்ஸ் யூகே, பெஸ்ட் காமெடி சீரீஸ் லட்விக் யூகே, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அன்னா மேக்ஸ்வெல் மார்டின் யூகே, பெஸ்ட் ஆக்டர் ஓரியோல் பிளா ஸ்பெயின். ஃபவுண்டர்ஸ் எம்மி அவார்ட் வந்து டானா வால்டனுக்கும், இன்டர்நேஷனல் எம்மி டைரக்டரேட் அவார்ட் வந்து ஜோவாவ் ரபோட்டோ மரினியோக்கும் கொடுத்திருக்காங்க. வண்டர்ஃபுல். கடைசியா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஒரு சூப்பரான செய்தி. 2030 காமன்வெல்த் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ண போறது நம்ம அகமதாபாத், குஜராத். வாவ், இது செகண்ட் டைம் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் 2010 நியூ டெல்லியில நடந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா 2030 எடிஷன் வந்து 100th anniversary ஆஃப் த காமன்வெல்த் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் கேம்ஸ் 1930ல கனடால நடந்துச்சு. What a moment! Another proud moment for India. Indian pair Naveen Puligilla and Musa Sharif World Rally Championship eventல podium finish பண்ண first all Indian pair history create பண்ணிருக்காங்க. செம. சவுதி அரேபியா ரேலி 2025ல WRC 3 கேட்டகரியில செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஹிஸ்டரி மேக்கர்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ரெட்புல்காக ரேஸ் பண்ற இவரு ஃபார்முலா 1 லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வின் பண்ணிட்டாரு. ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் ஆன் ஃபயர். ஆமா, ரெகுலர் டே அட் த ஆஃபீஸ் ஃபார் ஹிம். இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. எஸ், பட் வெயிட், போகாதீங்க. உங்க எல்லாரையும் ஒரு எக்ஸைட்டிங் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணணும். அதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் இரவு 8 மணிக்கு நடக்கிற குவிஸ். இது வெறும் குவிஸ் இல்ல, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்க ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. ஸோ யோர் ப்ரிப்பரேஷன் வில் பி ரிவார்டட். உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணி மற்றவங்களோட கம்பீட் பண்ணி ப்ரைஸஸ் ஜெயிக்க ஒரு செம்மையான சான்ஸ். உடனே நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் த ஃபன் அண்ட் லேர்னிங். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் ஃபில் செஷன்ல சந்திக்கலாம். Until then, this is Nila and CB signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.